ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம பூங்கொடி எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அழகர் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சரக்கு அப்படின்னாவே இங்கே சுடலையும் நம்ம மஞ்சமலையும் விழுந்துருவாங்க. ஆனால் மஞ்சமலை இப்போ ஸ்டடியாக தான் இருக்கார். சுடலைக்கிட்டேருந்து எப்படியாவது பிளானை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு வெளிநாட்டு சரக்கு பாட்டில் கொண்டு போயிட்டு நம்ம அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ நல்லாவே மட்டை ஆயிடுறாரு, நல்லா போதை ஏறிடுது. இப்போ இங்கே அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் பூங்கொடி எங்கே இருக்காங்க, இன்னுமே வரல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கவும் இங்கே சுடலை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம், ஆனால் பூங்கொடி எங்கே இருக்கான்ற விஷயத்த மட்டும், என்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டிப்பாக நான் யாருக்கிட்டே சொல்லவே மாட்டேன். நான் என்ன அம்புட்டு முட்டாளா? சரக்கு ஊற்றி கொடுத்துட்டா எங்களோட குடும்ப பிளானை ரகசியத்தை சொல்லிடுவேன் நான். அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுனாபானா இருந்துட்டு இங்கே ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி வந்து நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கல்யாணத்துக்காக நிறைய ஐடியாஸ் கொடுத்ததுக்காக. ஸோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே அப்படியே தான் நம்ம சூனாப்பானா வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படியும் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் போல். அதை எடுத்து இங்கே சுடலை முன்னாடி காட்டுறாங்க. பணத்தை பார்த்ததுமே இங்கே சுடலைக்கு ஆசை வந்துடுது. இந்த பணமெல்லாம் யாருக்கு, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உங்களுக்கு தான், ஆனால் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பதில் தான். அந்த பதிலுக்கான ஆன்சரை, அதாவது கேள்விக்கான ஆன்சரை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூனாப்பானா சொல்கிறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை சரி நம்ம சுடலையுமே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த பதில் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூங்கொடி இப்போது எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மொத்த பணமும் உங்களுக்கு தான். எம்புட்டு பணம் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனாலுமே 300 ரூபா இல்லை 400 ரூபா சம்பாதிக்க முடியும். அதை மீறி அதிகமாகலாம் சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் இதில் 5000 ரூபா இருக்குது. இது உங்களுக்கு நிறைய நாள் உதவும் இல்லையா குடிபோதைக்கு, நீங்கள் சரக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னென்னமோ உசுப்பேற்றி விடுறாங்க. ஸோ பணம் கிடைக்குதேன்றதுக்காக இங்கே சுடலையுமே சரி சரி நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டாங்க. இங்கே நம்ம சுடலையும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டோ 2 பேருமா சேர்ந்து கையில் எச்சியை துப்பி சத்தியமாக நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சத்தியம் அடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ சுடலைக்கிட்டேருந்து நம்ம பூங்கொடி எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நம்ம செல்வி வீட்டில் தான் இருக்காங்க அவங்க, அதாவது பூங்கொடியோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காங்கன்ற விஷயத்த சுடலை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் உடனேங்க நம்ம அழகர்கிட்ட வராங்க. மாப்பிள்ள, அந்த பூங்கொடி எங்கே இருக்கான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் பூங்கொடியும் பூங்கொடியோட குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. இம்புட்டு நல்லா விமர்சையாக அவங்க ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிட்டோம். கடைசி நிமிஷத்தில் நம்ம போகக்கூடாது, அப்போ தான் அவங்க அவமானப்பட்டு நிற்கணும், நம்ம அசிங்கப்பட்ட மாதிரி அவங்களும் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு இவங்க பெரிய மாஸ்டர் பிளானே போட்டுருக்காங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அழகர் இருந்துட்டு வெச்சம் பற்றி ஆப்பு, எப்படியும் அந்த பூங்கொடி இங்கே வரவே மாட்டா, எல்லார் முன்னாடியும் நம்ம அவமானப்பட்டு நிற்கணும், முக்கியமாக என் அப்பா அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக தான் அவள் இப்படி ஒரு பிளானே பண்ணியிருக்கா. நம்ம அவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி ஒரு பிளானை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே சொல்கிறாங்க, மாப்பிள்ள என்னையா மாப்பிள்ள ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா இப்போ யாரையுமே நம்ப முடியதில்லை, நீங்கள் கூட முன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் எல்லாம் யாருமே இல்லை, அப்படி இருக்கிறப்போ இந்த பிளானை உங்ககிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த மஞ்சமலை முகத்தில் கரிய பூசணும், அந்த பூங்கொடி என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, முக்கியமாக அவள் என் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்கான ஒரு சூப்பரான மாஸ்டர் ஐடியா என் மைண்டுக்குள்ளே வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சுடலை இருந்துட்டு அதாவது சுரலியும் நம்ம சூனாப்பானாவும், மாப்பிள்ள என்னன்னு சொல்லு மாப்பிள்ள, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல, ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம், நானே என்னை பார்த்துக்கிறேன், என் குடும்பம் எப்படி அவமானப்படாமல் இருக்கணும், அதே சமயம் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கணும், இன்னொரு அதே சமயம் பூங்கொடியும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இப்படி ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சுரலிக்கும் நம்ம சூனாப்பானாவுக்கும் ஒன்றுமே புரியல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, எனக்கு ஒன்றுமே புரியல மாப்பிள்ள, நடக்கிறப்ப நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகர் போயிடுறாங்க. ஸோ இப்போது சுரலியும் நம்ம சூனாப்பானாவும் யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும், எப்படி ஒரே கல்லில் 3 மாங்காவை அடிக்க முடியும், ஒரு கல்லில் 1 மாங்காய் விழும், இல்லை 2 மாங்காய் கூட விழும், ஆனால் ஒரே கல்லில் 3 மாங்காய் விழும்னு சொல்லிட்டு போகிறானே, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம
அழகர் வந்து இங்கே மாயாண்டி கிட்ட வராங்க. இங்கே பாருங்கப்பா, என்னப்பா அந்த பூங்கொடியை ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, "அஹ் இரு அழகரு, வந்துருவா, கண்டிப்பாக வந்துருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல முகூர்த்த நேரத்துக்கு, கண்டிப்பாக பூங்கொடி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல மஞ்சமலை, அதுக்கப்புறம் இங்கே மஞ்சமலையோட தங்கச்சி ராசாத்தி, இவங்க ரெண்டு பேருமே பேசி அப்படி சிரிச்சுக்கிறாங்க. ஊர் முன்னாடி இந்த மாயாண்டி அவமானப்பட்டு தலை குனிஞ்சி அப்படி அவமானத்தோட கூனி குறுக்கி நிற்க போகிறான். அவமானம் தாங்க முடியாமல் தூக்கு போட்டுக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அவமானத்தை சந்திக்க போகிறான் இந்த மாயாண்டி. அதை பார்த்து நான் ரசிக்க போகிறேன், எனக்கு குழு குழுன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனாட்சிக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா பூங்கொடியை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க பேசுகிற திமிரு பேச்சு, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பழி வாங்க வரேன் அப்படி இப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதாவது எதிரி குடும்பத்து வீட்டு பொண்ணாக இருந்தாலுமே நல்ல பொண்ணாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம மீனாட்சி வந்து தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த பிள்ளையை நல்லா நடத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போவுமே நல்லா தான் நடத்துகிறாங்க. இருந்தாலும் இந்த பூங்கொடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை தான். இவ்வளோ ஒரு விமர்சையாக கல்யாண ஏற்பாடு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக நம்ம மாயாண்டி வந்து கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பூங்கொடி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக அதாவது மண்டபத்துக்கே வராமல் இருக்காங்க. கண்டிப்பாக கல்யாண பொண்ணு இல்லை அப்படின்னா எல்லாருமே அசிங்கமாக தானே பேச ஆரம்பிப்பாங்க. பொண்ணே இல்லாமல் கல்யாண வரவேற்பு விழாலாம் நடத்துகிறாங்க, சுமங்கலி பூஜை நடத்துகிறாங்க பொண்ணு இல்லாமல் அப்படின்ற மாதிரி அசிங்கமாக பேச தான் செய்வாங்க. ஸோ இந்த அவமானத்திலேருந்து நம்ம மாயாண்டியை வெளியே கொண்டு வரணும், எந்த ஒரு அவமானமும் நம்ம அப்பா படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அழகர் இருந்துட்டு மாயாண்டிக்கிட்ட, அப்பா என்னப்பா நடக்குது, சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருமே வந்தாச்சு, ஆனால் அந்த பூங்கொடியை இன்னுமே காணோம், இப்போ என்ன பண்ண போறீங்க, எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நிற்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே தெய்வானை இருந்துட்டு, இங்கே பாரு தம்பி, அந்த பூங்கொடி சரியில்லை, அந்த பூங்கொடி பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகளே கிடையாது, அதையும் தாண்டி உனக்கு ஏற்ற ஜோடி அவள் கிடையவே கிடையாது, அப்படி ஒரு அடங்கா பிடாரிய நம்ம வீட்டில் மருமகளாக வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம். இப்போது எல்லார் முன்னாடியும் நம்ம அவமானப்பட்டு நிற்க போகிறோம், முகூர்த்த நேரமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது, அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துக்கிற சொந்த பந்தம் எல்லாருமே கேள்வியாக கேட்க போகிறாங்க. ஏன் இப்போவே ஒரு சிலவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஃபங்க்ஷனை நீங்கள் நடத்த ஆரம்பிக்கலையா, ஏன் இம்புட்டு லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல. ஐயோ, அதாவது இந்த அவமானத்தை விட பெரிய அவமானம் நமக்கு எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா இவ்வளோ விமர்சையாக கல்யாண ஏற்பாடு செஞ்சு பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பேச போகுது. ஏன் ஒரு வருஷம் என்ன வாழ்நாள் முழுக்கமே நம்ம இந்த ஊரில் தலை காட்ட முடியாது, அந்த மாதிரி அவமானத்தை அந்த பூங்கொடி நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேடி கொடுக்க போகிறா. இன்ஸ்டிடியூட் போகிறேன், எனக்கு கிளாஸ் இருக்குது, அது இருக்குன்னு பொய்யே சொல்லிட்டு எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்சி இருந்துட்டு, எங்க இப்போ என்னங்க பண்ண போகிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எங்கே நம்ம அவமானப்பட்டு நின்றுருவோன்னு சொல்லிட்டு, நம்ம அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த குடும்பமே வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. மாயாண்டிக்கு தலையே பிச்சுக்கிட்டு போகுது. இம்புட்டு விமர்சையாக நம்ம கல்யாண ஏற்பாடாக ஆசையாக செஞ்சோம், எப்படியாவது பூங்கொடி அழகரை ஒன்று சேர்த்து வச்சிடணும், தங்கச்சிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ கனவுகளோட நம்ம மாயாண்டி வந்து இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு பூங்கொடி புள்ள போகும்னு நம்ம நினச்சி பார்க்கவே இல்லையே. கடைசி நிமிஷத்தில் அந்த பூங்கொடி புள்ள வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மாயாண்டி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. இங்கே அழகர் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அது முடியறதுக்கு, இதுக்கப்புறமா என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் இல்லைனாலும் இதை நான் செஞ்சே ஆகுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் மாயாண்டிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன யோசிச்சு வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அழகர் என்ன யோசிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறவும், அங்கே பாருங்கப்பா, அந்த பூங்கொடி நம்ம வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பொண்டாட்டியாக இருக்கவோ மருமகளாக இருக்கவளோ அவளுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவள் ஏன் என் பொண்டாட்டியாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச பொண்ணும் கிடையாது, அவள் என்ன ரொம்ப நல்லவளா, அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றப்போ அவள் நமக்கு என்ன எதுக்குப்பா, எம்பிட்டு பிரச்சனை வேணாலும் வரட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன், அவள் இனிமேல் எனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு மருமகளாகவும் இருக்க வேண்டாம், உங்கள் ரெண்டு பேருக்கும் மருமகளாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை, அவள் வேண்டவே வேண்டாப்பா, போனவளாகவே இருக்கட்டும், வந்திருக்கிற சொந்த பந்தவங்க எல்லாருமே பொண்ணு எங்கன்னு கேட்டால் அவள் ஓடி போயிட்டா, பாதியில் வந்தால் பாதியிலே போயிட்டா, அவள் இனிமேல் திரும்ப வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். அழகர் என்னையா பேசுகிற, பின்னப்பா பின்ன சொல்ல முடியும்,
கண்டிப்பாக நான் அப்படி தான் சொல்ல போகிறேன். அப்படி சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச நந்தினியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அழகர் சொல்லவும், இதை கேட்ட எங்கள் மாயாண்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம தெய்வானிக்கு சந்தோஷத்தோட, அதாவது சந்தோஷத்தின் அளவே இல்லை, அந்தளவுக்கு பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம அழகர் வாயால் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நந்தினிக்கு இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ மாயாண்டி இருந்துட்டு, அழகர் என்னையா இது, பூங்கொடி கழுத்தில் நீ தாலி கட்டியிருக்கியா, அவள் உன் பொஞ்சாதியாக இருக்கிறப்போ எப்படியா நீ 2வது கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவள் என் பொண்டாட்டி தானே, அவள் இந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அவள் வந்திருக்கணும்ல, அவள் என் பக்கத்தில் வந்து நின்று இருக்கணும்ல. இல்லைல்ல, அவள் என்னை புருஷனாக ஏற்றுக்காதப்போ அவளுக்கு நான் ஏன்பா புருஷனாக இருக்கணும். இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக என்னால் அவளுக்கு புருஷனாலாம் இருக்கவே முடியாது. என்னை இத்தனை பேர் முன்னாடி இப்போ அவமானப்படுத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லிட்டு எங்கேயோ அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் போய் உட்காண்ட்ருக்கா. இங்கே பாருங்கப்பா, இதுக்கப்புறமா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச நந்தினியோட நான் வாழ போகிறேன். ஊரில் உள்ளவங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்ப்பா. நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நானும் சரி, நம்ம வீடும் சரி, எல்லாருமே நிம்மதியாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நந்தினி என் மேலே உசிரே வச்சுக்கிட்டு இருக்காப்பா. முன்னாடியே நானும் நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதே சமயம் வீட்லேயும் பேசப்பட்டுச்சு இந்த விஷயம். ஆனால் நீங்கள் ஜாதகம் அது இதுன்னு பார்த்து எங்கள் கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போவுமே பூங்கொடிக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வரல. அப்படி இருக்கிறப்போ ஏதாவது பரிகாரத்தை செஞ்சு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கப்பா, அதுக்கு அவள் ஒத்துழைக்கணும். அவள் ஒத்துழைக்கலை, நம்மளை அவமானப்படுத்தணுன்றதில் குறியாக இருக்கா. அப்படி இருக்கிறப்போ என்னால் எதையுமே சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. ஓடி போனவளாகவே இருக்கட்டும், அவள் வரவே கூடாது. நான் நந்தினி காலத்தில் தாலி கட்டியே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாண்டு இருந்துட்டு, இங்கே பாரியா அழகுரு, இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குயா. அதுக்கப்புறம் போலீஸு கேஸுன்னு நிறைய நம்ம அலைய வேண்டியதாக இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கண்டிப்பாக அப்படி நம்ம அலையவே மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் போச்சு. நாங்கள் பஞ்சாயத்துலேயே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். திரும்பவும் போலீஸ்கிட்ட போனாங்க அப்படின்னா அவங்க தான் காரி துப்பிக்கிட்டு வருவாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும்பா, போலீஸ்கிட்டே கூட போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், எம்பிட்டு பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும்பா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தயவு செஞ்சு அமைச்சு வைங்க. பூங்கொடி கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படியே நரகத்தில் இருந்த மாதிரி இருந்ததுப்பா. என்னுடைய சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். ஏதோ உங்களோட சந்தோஷத்துக்காக அந்த பூங்கொடி கூட இத்தனை நாளாக இருந்தேன். நான் அவ கூட இருந்த நாட்கள் எல்லாமே சண்டையும் சச்சரவுமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஏதோ நடந்து போச்சு அப்படின்றதுனால சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக துளி கூட பிடிக்கவே இல்லைப்பா. அது நான் இப்போ எடுத்த முடிவை நான் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும்ப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது மாயாண்டி யோசிக்கிறாங்க, பேச்சு நினப்பு தான் அவங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு விஷயம், அதாவது முடிவு எடுத்திருக்காங்கன்ற விஷயம் நம்ம பேச்சுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க. தன்னோட பொண்ணு அண்ணன் குடும்பத்தில் மருமகளாக சந்தோஷமாக வாழணும், தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை மாதிரி வேற எங்கேயும் போய் அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் தன்னோட அண்ணன் குடும்பத்துக்கே மருமகளாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் அழகர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க விஷயத்த கேள்விப்பட்டாங்க அப்படின்னா ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே நம்ம பேச்சுக்காக நம்ம மாயாண்டி நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வாக்கப்பட்டு போன இடம் அப்படி, தன்னோட புருஷன் சரியில்லைன்றதுனால தான் முக்கிய காரணமே. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே மாயாண்டி வந்து யோசிக்கிறாங்க. மீனாட்சி இருந்துட்டு, எங்க அழகர் சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாதுங்க, அவள் போனவளாகவே இருக்கட்டும், எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுப்போங்க. அழகர் ஆசைப்பட்ட மாதிரி நந்தினிக்கும் அழகருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம பெரிய பூஜையை செய்வோங்க. நந்தினி நம்ம குடும்பத்தில் எல்லாரையுமே அனுசரித்து நல்லபடியாக குடும்பத்தை நடத்துவாங்கங்க. நந்தினி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா அந்த பூங்கொடி வரணும்னு அவசியமே இல்லை. அழகர் சொன்ன மாதிரி நந்தினி கழுத்துலேயே நம்ம அழகர்கள் வந்து தாலி கட்டட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாயாண்டி இருந்துட்டு, என்ன மீனாட்சி நீ இப்படியே பேசுறியா, அவன் தான் ஏதோ தெரியாத பிள்ளை. இங்கே பாருங்கப்பா, தெரிஞ்சே தெரியலையே என்ன நடக்குதோ தெரியாது. இப்போ எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா நந்தினி காலத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்குறவங்க எல்லாருமே கேட்கலாம். ஆனால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே மைக்கில் நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் அந்த மஞ்சமலை குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்படி என்ன கல்யாணம் பண்ணி வந்துட்டு வேற எவன் கூடயே ஓடி போயிட்டா. என் கூட இன்னைக்கு பக்கத்தில் நிற்க வேண்டியவே இன்னைக்கு வரவே இல்லை. அந்த போய் இந்த போய் சொல்லிட்டு எங்கே இருக்கானே தெரியல. அதனால்
அதாவது அவளுக்கு எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் நடந்துச்சு, அவள் போனவளாகவே இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி மைக்கில் எல்லார் முன்னாடி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டுவேன். இனிமே நந்தினியும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டின்ற விஷயத்த அந்த ஊர் மக்களும் வந்திருக்கிற ஜனங்களும் சொந்த பந்தங்களும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. இதில் ஒரு தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அம்மா நீங்கள் அத்தை நீங்கள் போய் நந்தினியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானா பயங்கரமாக சந்தோஷத்தோட அப்படியே பறக்கிறாங்க. நந்தினி கையை பிடிச்சிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இருமா, ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்கள ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாரு அழகு கொஞ்சம் யோசிச்சு அப்பா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நிமிஷம் நம்ம அசிங்கப்படாமல் நம்ம மான கௌரவத்தை காப்பாற்றணும். அதே சமயம் அந்த மஞ்சமலை குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னா அதுக்கு இதே ஒரே ஒரு வழி தான். எல்லாமே அவங்களே தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுவும் வேணும்னு பண்ண கிடையாது. அப்பா நான் எடுத்திருக்க முடிவில் நான் உறுதியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணி இருந்துட்டு இங்கே பாரி அழகு இதை வச்சு அந்த பூங்கொடியும் சரி பூங்கொடி குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பாருங்க மாமா, எதுவாக இருந்தாலும் நான் சமாளிக்க தயாராக தான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய போகுது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணுன்றதுக்காக நான் எதையும் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மாமா. தயவு செஞ்சு என் மனசை மாற்றணும், என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. நம்ம மீனாட்சியுமே ஏதோ ஒரு விதத்தில் அழகரோட வாழ்க்கை அவனுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக அமைஞ்சா போதும், இந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை அவஸ்தைப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்கள் மீனாட்சி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மாயாண்டி இருந்துட்டு மீனாட்சி நீயாவது சொல்லக்கூடாது அழகருக்கு, இவன் எடுத்த முடிவில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, அவனோட வாழ்க்கை விஷயமா அவன் முடிவெடுத்திருக்கான், அது கரெக்டுன்னு எனக்கும் படுது. தயவு செஞ்சு அழகரோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. நந்தினி கூட இருந்தாவளாவது அவன் சந்தோஷமாக ஒரே ஒரு நாள்னா கூட அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டுங்க, எனக்கு அதுதான் விருப்பம். வர பிரச்சனையை பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சியுமே சொல்கிறாங்க. மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த விஷயம் தெரிஞ்சால் பேச்சு எப்படி தாங்கிக்க போகிறாலே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதவிச்சு போயிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் பூங்கொடி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம நினச்சது எல்லாமே நடக்க போகுது. நம்ம அப்பா நம்ம கல்யாணம் நின்னப்போ அவர் எவ்வளோ அவமானப்பட்டு நின்றுருப்பாரோ அதை விட அதிகமாகவே இவங்க அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க வந்து செல்வி, அதாவது பூங்கொடியோட ஃப்ரெண்டு வீட்டில் பூங்கொடி வந்து நல்லா ஜாலியாக ஜம்முன்னு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இங்கே மஞ்சமலையும் சரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க, அதை நம்ம கண்குளிர பார்க்கணும் அப்படின்னெல்லாம் பயங்கரமாக ஜாலியாக இருக்காங்க. இப்போது பேச்சுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இனிமேல் பூங்கொடி வரவே இல்லையே, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டிக்கிட்டு வராங்க. அண்ணே என்னண்ணே பூங்கொடி இனிமேல் வரக்கானோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்தா எனக்குமே தெரியலத்தா, இன்ஸ்டிடியூட்டில் செம்புலி போயிட்டு விசாரிச்சதில் கிளாஸ் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களாம், ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நந்தினி கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. நந்தினியை பார்த்ததுமே அண்ணா என்னென்ன இந்த பிள்ளை இப்படி ரெடியாகி வந்து அலங்காரமாக நிற்குது, அதுவும் கல்யாண புள்ள கோலமாவாக தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது வந்து பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் பேச்சு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் எப்படின்னா சம்மதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ண முடியும் பேச்சு, நானும் அதாவது அழகருக்கு சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டேன். பூங்கொடி இப்படி பண்ணுறப்போ நானும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படி இப்படின்னு அழகர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிக்கிட்டு நிற்கிறேன். பூங்கொடி மட்டும் கரெக்டான சமயத்துக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கூட நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி வந்து சொல்கிறாங்க. பேச்சு பயங்கரமாக அழுகிறாங்க. நம்ம பூங்கொடிக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஸோ பேச்சு இருந்துட்டு, அண்ணன் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் எப்படின்னா தாங்கிக்க போகிறேன், என் பிள்ளையோட வாழ்க்கை கெடப்போகுது என்ன அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னம்மா பண்ண முடியும், உனக்காகவும் பூங்கொடிக்காகவும் நான் எம்புட்டோ பேசி பார்த்தேன். ஆனால் பூங்கொடியும் மஞ்சமலையும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளானை பண்ணி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூங்கொடியோட வாழ்க்கையே சீரழிய போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அழகருக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், வந்திருக்கிறவங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கட்டன் ரைட்டாக சொல்கிறாம்மா. பூங்கொடி இப்போ கூட வந்துட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாண்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம
அழகர் போய் மணமேடையில் உட்காந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம நந்தினியை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உடனே ராசாத்தி அது என்ன பூங்கொடி வந்துட்டாளா? இல்லையே, பூங்கொடி நமக்கு சொல்லாமல் வரவே மாட்டாளே, நம்ம கட்டன்டேட்டாக சொல்லி தானே வச்சுருக்கோம் எக்காரணத்துக்காகவும் மண்டபத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது அழகர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே உத்து பார்க்குறாங்க. என்ன நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தா ஏன்தா இப்படி பதற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதறக்கூடாதுத்தா. தோ இங்கே நிற்கிறானே அந்த மாயாண்டி, அவன் தான் பதறணும், அவன் தான் அவமானப்படணும், அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு. அண்ணே அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாண்ணே. அங்கே பாருங்கண்ணே, அழகர் கூட மணமேடையில் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காண்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன இது, அந்த நந்தினி பிள்ளைக்கும் அழகருக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுதா? அப்போ பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி வராமல் இந்த மாயாண்டி குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு பார்த்தா இவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரெண்டாவது கல்யாணம் அந்த அழகர் பண்ணுறானா? அண்ணே அது எப்படின்னு பூங்கொடி பொண்டாட்டி இருக்கிறப்போ ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ண முடியும்? அண்ணே இவங்களை இப்படியே விடக்கூடாதுண்ணே, வந்திருக்கிறவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே ராசாத்தியும் மாயாண்டியும் மணமேடைக்கு போயிட்டு இங்கே மாயாண்டிக்கிட்ட டேய் உன் மகன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பிள்ளை உட்கார வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒருத்தி உட்காண்ட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க மஞ்சமலை. உடனே மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாருங்கள், இன்னும் பூங்கொடி வரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் சொல்லி பிளான் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பூங்கொடியை வரவிடாமல் தடுத்து வச்சுருக்கீங்கன்ற விஷயத்த அழகர் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் பூங்கொடி வரவே வேண்டாம், எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். நான் என்னங்க பண்ண முடியும், நான் எம்பிட்டோ சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உடனே இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், யார் தடுத்தாலும் நான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டுறதை தடுக்கவே முடியாது, யார் என்ன சொன்னாலும் நான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டியே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு இங்கே பாருடா, நீ மட்டும் இப்போது ரெண்டாம் தரமாக அந்த நந்தினி கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போவே போலீஸ் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரை வேணாலும் வர வைங்க, ஏன் கல்யாணம் ஆகி எத்தனையோ பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எனக்கு அந்த பூங்கொடி கூட ஒன்று சேர்ந்து வாழ பிடிக்கல, அதனால் நான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டுறேன், வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாருங்கள் போலீஸை வர வைங்க, ஏன் ஜட்ஜம்மாவே இங்கே வர வைங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முகூர்த்த நேரம் வேறு முடிய போகுது. ஐயரே யோ தாலி எடுத்து குடியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மஞ்சமலை இருந்துட்டு இங்கே பாருடா, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்களெல்லாம் மதிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. ஸோ நந்தினிக்கு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு ஒன்றுமே புரியல. இங்கே நம்ம பேச்சு பயங்கரமாக அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு எந்திரி பேச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ மிகப்பெரிய கலவரமே இந்த கல்யாண மண்டபத்தில் நடக்க போகுது. இங்கே மஞ்சமலை இருந்துட்டு டேய் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, உன்னை குத்தி கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்து விளக்க ஒரே கையில் பெரிய குத்து விளக்காக இருக்குது. ஸோ கையில் எடுத்து இங்கே அழகரை குத்த வராங்க. உடனே அழகர் வந்து பிடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், என்னை கொலை பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படலாம் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே 2 பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை கரை சேர்த்தணும், அவங்கள நல்லபடியாக கரை சேர்த்துற வழியை மட்டும் பாருங்கள், என்னை கொலை பண்ணணும்னா நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா உயிரை எடுக்கிறதும் கொடுக்குறதும் உங்கள் கையில் கிடையாது, அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நம்ம வரவும் முடியும், இந்த உலகத்தை விட்டு போகவும் முடியும், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து சொல்லிவிட்டு நந்தினியை கூட்டிக்கிட்டு பக்கமாக போய் நின்றுக்கிறாங்க. உடனே பேச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. ஸோ முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. நந்தினிக்கு வேறு ஒரு பக்கம் படுத்தட்டமாக இருக்குது. மாமா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது மாமா. கண்டிப்பாக பிரச்சனை வரும் நந்தினி, எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கிறோம், கண்டிப்பாக சமாளிக்கணும், இத்தனை பேரை வர வச்சு நம்ம எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த பூங்கொடி குடும்பத்தில் உள்ளவங்கள நினச்சாங்கல்ல, அதனால் நிறைய பிரச்சனை தான் வந்திருக்கும், அதையும் தாண்டி அதை எதிர்த்து எப்படியாவது இவங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கல்ல, அதே மாதிரி அவங்க முகத்தில் நான் கரிய பூசணும்னு நினச்சேன், நான் நினச்ச மாதிரி செஞ்சுட்டேன். இங்கே பாரு நந்தினி, நீயும் நானும் உசுராக நேசித்தோம், இன்றைக்கி நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும், எல்லாத்தையும் தாண்டி நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் நந்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை நந்தினிக்கு ஆறுதலாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பேச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்காராங்க. அண்ணே என் பொண்ணு வாழ்க்கை போச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு
மஞ்சமலைக்கிட்ட அண்ணே இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது, இந்த விஷயத்த வச்சே எப்படியாவது அந்த அழகரை வந்து நம்ம ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடணும், பூங்கொடிக்கு நம்ம இன்னொரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துக்கலான்னு. ஆனால் அந்த அழகரும் நந்தினியும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, அழகரை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த கட்டிக்கிட்டாலே நந்தினி இவளும் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும், அழகர் ஜெயில் கொடுமையை அனுபவிக்கிறத பார்த்துட்டு அழகரோட குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெருமையை கதி கலங்கணுண்ணே, எல்லாத்துக்கான ஏற்பாடும் நான் பண்ணுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராசாத்தி வந்து மஞ்சமலை கிட்ட சொல்கிறாங்க. மஞ்சமலையுமே ஆமாம் ராசாத்தி, இவங்களை யாருமே சும்மாவே விடக்கூடாது, கடைசி நிமிஷம் மண்ணுக்கு போகிற வரைக்குமே இவங்க அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நெஞ்சில் வேதனையை வச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு பண்ணணும் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மஞ்சமலை கிட்டேருந்து எப்படியாவது நம்ம மாயாண்டி குடும்பம் தப்பிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.